கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் உம் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் உம் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. ஆதியந்தமில்ல அநாதி தேவன், அடைக்கலமானி எமக்கு நீரே. ஆதியந்தமில்ல அநாதி தேவன், அடைக்கலமானி எமக்கு நீரே. மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, என்னையே துதித்திடுவோம். மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, என்னையே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாள் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவனே உம் வாக்குகளையே என்னையே துதித்திடுவோம். வல்ல தேவனே உம் வாக்குகளையே துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்தி தந்தை போல் எம்மை அணைத்தீரே. தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்தி தந்தை போல் எம்மை சுமந்தீரே. ஜீவனை தந்தவும் அன்பினையே என்னையே துதித்திடுவோம். ஜீவனை தந்தவும் அன்பினையே என்னையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, உம்மையே. ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்தே துதித்திடவே. ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்தே துதித்திடவே. நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே, என்னையே துதித்திடுவோம். நித்திய ஜீவன் எமக்கு தந்தீரே, என்னையே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே அப்பா இயேசுநாதா, வாழ்த்திடுவோம்
உன்னதர் உன்னதர் எந்த மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. உன்னதர் உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. இயேசுவே உந்தன் வருகையினாலே என்னையே துதித்திடுவோம். இயேசுவே உந்தன் வருகையினாலே என்னையே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, ஓம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே. அல்லேலூயா. தாயினும் மேலா அன்பு கூர்ந்தீ, தந்தை போல் எம்மை சுமந்தீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தாயினும் மேலாக அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்துல அவரை போல ஒரு அன்புள்ளவர் யாரும் கிடையாது. எத்தனையோ சூழ்நிலைகள்ல அவரை விட்டு பின்வாங்கி, எத்தனையோ சூழ்நிலை அவரை மறுதலித்து, எத்தனையோ நாட்கள்ல அவரை மறந்து போய் அவருடைய அன்புகை விட்டு தூரமா இருந்து, இன்னும் அவர் உங்களை என்னையும் கைவிடாம, விட்டு விலகாம, கிருபையை விளக்காம ஆண்டவர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார். இந்த உலகத்துல பாருங்க, பெற்ற தாய் தகப்பனும் சில காரியங்களும் செய்யும் பொழுது மன்னிக்க மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள். ஆனால் உங்களை என்னை படைத்தவர் உங்களுடைய பாவங்களை என்னுடைய பாவங்களையும் கடலின் ஆழத்திற்குள் போட்டு விட்டார். தேவப்பிள்ளையே, ஒரு குற்ற உணர்வுல நீங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவித்து இந்த ஆராதனையில் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் உங்களை நிரப்ப வந்திருக்கிறார். ஆண்டவரை பார்த்து கரங்களை உயர்த்தி, ஆண்டவருடைய அன்புதான் பெரு. ஒருவேளை இந்த ஆராதனை வேளையில ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு நிலையில நீங்க வந்திருக்கலாம். தேவப்பிள்ளையே, உங்களை என்னை மன்னிக்கிற நல்ல தகப்பன் உண்டு. அவர் உங்களுக்காக எனக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்த முடிந்தவர்கள் 2 கரங்களை உயர்த்தி அப்பாவின் அன்பை நினைத்து, இயேசுவே உம்முடைய அன்புக்காக நன்றி, இயேசுவே உம்முடைய அன்புக்காக நன்றி, இயேசுவே உம்முடைய அன்புக்காக நன்றி. நீர் என்னை நேசிக்கிறீர் ஐயா, நீர் என்னை நேசிக்கிறீர், நீர் என்னை நேசிக்கிறீர் ஐயா. இந்த உலகம் என்னை வெறுத்தாலும், நண்பர்கள் என்னை தள்ளினாலும், நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டாலும், நீர் என்னை நேசிக்கிறேன். உம்முடைய நேசத்திற்காக நன்றி. 2 கரங்களை உயர்த்தி அப்பாவின் அன்பை, அப்பாவின் அன்பை தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் உணரும் பொழுது, அவரை ரசிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படும், கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படும், கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் ஊற்றப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடினமான தன்மைகளை கர்த்தர் மாற்றுவார். தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்தே, தந்தை போல் எம்மை சுமந்தீரே. இந்த ஆண்டு முழுவதும் தாயினும் மேல் அப்பா அன்பு கூர்ந்தே, தந்தை போல் எம்மை சுமந்தி. தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்தீர். நான் எத்தனை முறை நீங்க உடைக்கப்படும் பொழுது, கைவிடப்படும் பொழுது, தாயினும் மேலாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தினார். ஆறுதலின் தெய்வமாக இருந்தார், உங்களை தேற்றினார். எத்தனையோ சூழ்நிலையில, உடைக்கப்பட்ட நிலைமையில நீங்க நினைக்கலாம், எங்க தாய் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. தாயினும் மேலாக நம்மை அன்பு கூர்ந்தவர். அவர் அன்பு கூர்ந்தபடியினால் அவர் நம்மேல் அவருடைய இரக்கம், அவர் நம்மேல் வைத்த தயவு. தேவ பிள்ளையே, நீங்க அவருடைய அன்பை மட்டும் உணரலன்னா அந்த உலகத்துல
வேற எந்த அன்பும் நமக்கு ஒண்ணும் இல்லை. இந்த உலகத்தின் அன்பெல்லாம் மாயை. நான் சொல்றேன், ஆண்டோடைய அன்பை நீங்க உணரலைன்னா உங்க இருதயம் வெறுமையாத்தான் இருக்கும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க அன்பு பெருசு, ஆண்டவரே உங்க அன்பினால இந்த ஆராதனை நிரப்பிருங்கப்பா. அப்படியே அன்பினால் என்னை இடை கட்டுங்க ஆண்டவரே. தேவ பிள்ளையே, உலக அன்பு உலகம் 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 தேடுனீங்கன்னா ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பங்கை நீங்க அடைய முடியாது. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மை அடைய முடியாது. நீ உலகத்தை நேசிச்சீங்கன்னா உலகம் உங்களை ஒட்டைக்கும், உலகம் உங்களை உதறி தள்ளும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு உங்களை உருமாற்றும். ஆண்டவருடைய அன்பு உங்களை மகிமைக்கு மேல் மகிமைக்கு கொண்டு செல்லும். ஜீவனை தந்தவும் அன்பினாயே. கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க என்னையே துதித்திடுவோம். ஜீவனை தந்தவும் அன்பினாயே என்னையே துதித்திடுவோம். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தேற்றுவது ஷபலக்கு ஒரு தாய் தேற்றுவா. Hallelujah, 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 ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தேற்றுவது ஷபலகரகம பவஸ்மபர கந்தர்மபர ரபல்பர கத்ரகஸ்பியந்தர பரபர உரபியந்தர பரகோஷி கபர. தேற்றுவது போ ஷமமபரபரபோ. ஆவியானவர் தேற்றிக் கொண்டிருக்கிறார், தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, தம்முடைய அன்பினால் உங்களை அணைத்துக் கொண்டிருக்கிறார், காயம் கட்டுகிறார். நல்ல சமாரியனாய் வந்திருக்கிறார். இந்த உலகத்தினால காயப்பட்டு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உலகத்தினால நொறுக்கப்பட்டு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உலகத்தினால ஒட்டைக்கப்பட்டு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் நல்ல சமாரியனாக, நல்ல சமாரியனாக உங்களை தேற்றுகிறார், உங்களை காயம் கட்டுகிறார், உங்களை குற்றுகிறார். இந்த உலகம் உங்களை விட்டு போயிருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற பணத்தை எடுத்திருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற சுகத்தை எடுத்திருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு எல்லாம் இழந்து போனாலும் உங்களை காயம் கட்டுகிற நல்ல தகப்பன் நமக்கு உண்டு, உங்களை குணமாக்குகிற நல்ல தகப்பன் உண்டு, நம்மை பலப்படுத்துகிற நல்ல தகப்பன் உண்டு, நம்மை சகாயம் பண்ணுகிற நல்ல தகப்பன் உண்டு. ஆவியானுடைய பலத்தினால நிரப்பப்படுகளே, ஆவியானவர் தம்முடைய பலத்தினால் உங்களை நிரப்ப வந்திருக்கிறார்.
ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்பதற்கு, எல்லாவற்றையும் தாண்டி செல்வதற்கு, எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு தேவனுடைய பலன் தேவை, ஆவியானவருடைய ஆளுகை தேவை. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிற தெய்வம், பலப்படுத்துகிற தெய்வம். ஓ கபா கதர கத. நல்ல கரங்களை தட்டி ஆவியில உற்சாகமாக பலப்படுங்கள். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ கபா லகதர கதர கபா. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிறவர். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலத்தை கொடுக்கிறவர். ஓ, நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். ஒரு பலப்படுத்துகிற தெய்வம் உண்டு. பலப்படுத்துகிறவர் ஒருவர் உண்டு. ஒரு சுவையுள்ள ஒரு மனிதனாக, சுவையுள்ள ஒரு மனுஷியாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? உண்மையா எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் உம்மை நேசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன். I love you Jesus. நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும். தடுமாற்றத்தோடு கூட வந்திருக்கிற தேவ பிள்ளையே, விழுந்து விழுந்து எந்திக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். பேதுரு சொல்றார், நான் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நான் உன்னை நிலைநிறுத்துவேன். நான் உன்னை சீர்படுத்தி, பலப்படுத்தி. ஆண்டவர் நம்மளை சீர்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், நிலைநிறுத்துகிறவர். ஒருவேளை தடுமாற்றத்தோடு கூட இந்த ஆராதனையில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நம்ம இருதயத்தில் ஒரே ஒரு ஏக்கம் வரணும். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா. ஒருவேளை உங்களால சொல்ல முடியுதோ சொல்ல முடியலையோ, கரங்களை உயர்த்தி அப்பா சமூகத்தில் கரங்களை மாத்திரம் உயர்த்தி, உங்களால வாயில வார்த்தை வருதோ இல்லையோ, நான் சொல்றேன், இந்த உலகத்தை நேசிக்கலாம், நீ உலகத்தின் மேல அன்பு கூறலாம், உலகத்தினுடைய காரியங்கள் நீ ஈர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உன்னை ஒட்டை தெரியும். காயப்பட்டு காயப்படுவதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கல. அப்பாவின் சுதந்திரத்தில் நீ பங்குள்ளவனாய், பங்குள்ளவளாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை. உம்மை மனதுடன் ஆராதிப்பேன். உம்மை மனம் பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேறு கையிலும் நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் செல்ல பெயரே வளத்தீர் வளவாக. உம் நாம மகிமைக்காக, உம் நாம மகிமைக்காக வளத்தி வளவாக உம் நாமம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிறந்த நாள்ல இருந்து ஆண்டவர் இதுவரை ஆண்டவர் நம்மை வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை குறுகி போக செய்யவே மாட்டார். உலகம் நம்மளை குறுகி தள்ளும், ஆனா ஆண்டவர் நம்மளை வளர்த்துக்கிட்டே இருப்பார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்பேண்ட் தான். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, வளத்தீர் வளவாக உம் நாமம் மகிமை. எதுக்குமா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு? வளத்தி வளவா, உங்க நாம மகிமைப்படணும். உம் நாமம் மகிமைக்காக நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கில் உண்மையா சொல்ல முடியுமா? ஓ, நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை. உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை. உம்மை மனதுடன் குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி வெறுமையான பாத்திரம் நாம் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்ன பாத்திரம் வணைந்து கொள்ளுமே, வணைந்து குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான கண்ணோக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா ஷாபாலா குத்து பாக்கா துபராக்கட்டு. ஹல்லேலூயா. வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது, பண்டக சாலைகள் திறக்கப்படுகிறது. வானத்தின் பலகணிகளை திறந்து இடமில்லாமல் ஆசீர்வதிக்கிறவர். பரலோக தூதர்களோடு கூட வானத்தின் பலகணிகளை திறக்கிறவரே, வானத்தின் பலகணிகளை திறக்கிறவரே,
வானத்தின் பலகணிகளை திறக்கிறவன். ரசிக்கல் ப்ரோ. ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. உம்முக சாயலாம் ஒரு மாற்றும் தெய்வம். உம்முகம் சாய மரோரு மாற்றும் ஆசையெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீ. மகிமை மகிமையின் தெய்வமே, ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம். கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய ஆவியானவர் பரலோகத்தின் மன்னாவால் உங்களை நிரப்ப வந்திருக்கிறார். பரலோகத்தின் பலகணிகளை திறக்கிறார். வானத்தின் பலகணிகளை திறக்கிறார். நான் ஆவியில் உணர்கிறேன். வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை இடம் கொள்ளாமல் கர்த்தர் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, உங்கள் மாப்பை செய்கிற தொட்டியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் மாப்பை செய்கிற தொட்டியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஓ காப்பா ராக்கா, உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடுகிறது. உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடுகிறது. எந்த மனிதனோ எந்த மனுஷியோ தடுக்க முடியாது. அது வெள்ளம் போல புரண்டு ஓடுகிறது. காட்டாற்று வெள்ளம் போல கர்த்தர் தம்முடைய மகிமையை உன் குடும்பத்தில் கர்த்தர் வைக்கிறார். உன்னுடைய பிசினஸ்ல வைக்கிறார். உங்களுடைய வேலையில் கர்த்தர் வைக்கிறார். ஓ காப்பா கரோக்கச்சா, நல்ல கரங்களை தட்டி ஆவியில பலப்படு. ஆவியானவர் உங்களை மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இடம் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் சரீரங்களில், உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்மாவில் கர்த்தர் மகிமையாய் வெளிப்பட வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருடைய பலத்திற்கு ஒப்பு கொடுங்கள். ஆவியானுடைய கிரியைகளுக்கு ஒப்பு கொடுங்கள். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு இரட்சகர். ஆண்டவரே நீங்க தான் இந்த காரியத்தில் எனக்கு இரட்சகர். இந்த சூழ்நிலையில் நீங்க தான் எனக்கு இரட்சகர். இரட்சகர் என்றால் விடுவிக்கிறவர். இரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர். உங்க வாழ்க்கையில் ஏசப்பா உங்களை காப்பாற்றுகிறவராக, விடுவிக்கிறவராக, தப்பு வைக்கிறவராக, உங்களை கனப்படுத்துகிறவராக ஏசப்பா இருக்கிறார். இரட்சகர்ங்கிறது சாதாரண வார்த்தை கிடையாது. உங்களை ரட்சிக்க கூடியவர். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நின்று உங்களை விடுவிக்கிறவர். எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து அவர் உங்களை நின்று விடுவிக்கிறவர். எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ சூழ்ச்சிகள் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நின்று அவர் விடுவிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இரட்சகரே இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தான். இரட்சகரே இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை இரட்சகர் என்கிற நாமத்தில் கர்த்தர் வெளிப்படுகிறார். உங்களை இரட்சிக்கிறவர்.
எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். எல்லா இடுக்கண்களிலும் இருந்தும் அவர் உங்களை விடுவிக்கிறவர். எப்பேற்பட்ட நிலைமையிலும், ஒருவேளை மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், நீங்கள் நம்பியவர்கள் உங்களை கைவிட்டு கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் அந்த ஆராதனையில இரட்சகரா கர்த்தர் வெளிப்படுறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த இரட்சகர் என்கிற நாமம் எனக்கு வேணும். அந்த நாமம், அந்த நாமத்திற்குள் நான் ஓடி சுகமா இருப்பேன். சொல்லுங்க, இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவர் ஆராதனை. ஆவியானவர் சொல்றாரு, நீங்க படைத்தவரே அப்படின்னு பாடும் பொழுது உங்க வாழ்க்கையில் அந்த சிருஷ்டிப்பின் வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒன்றுமில்லாமல் இந்த ஒன்றை உருவாக்குகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒன்றை சிருஷ்டிக்க விரும்புகிறார். ஒன்றுமில்லாமல் இந்த ஒன்றை உருவாக்குகிறவர். ஒருவேளை ஒன்று சூழ்நிலை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம். இதுல எப்படி நடக்கும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து இளைத்து போயிருக்கலாம். இளைத்தவர்களுக்கு இளைத்தவர்களை இளைப்பாறுகிற பண்ணுகிற தெய்வம். நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஒரு திறந்த வாசலை தான் வச்சிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில அநேக ஏசேக்கு கடந்து போயிருக்கலாம், சித்தனாவை கடந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு ரெகோபோத்தை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எந்த மனுஷன் நீங்க தூர்த்து போட்ட துறவை மூடினானோ, சில ஆசீர்வாதத்தை சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையில மூடி போடலாம். அது டெம்பரரி, அது டெம்பரரி, அது டெம்பரரி. நான் ப்ரொஃபட்டிக்கலா சொல்றேன், சில காரியங்களை சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையில அது தூர்த்து போட்டிருக்கலாம். அது டெம்பரரி. அது ஏசேக்கு கடந்து போகும், சித்தனா கடந்து போகும். ஆனால் கர்த்தர் நமக்காக ஒரு ரெகோபோத்தை, கர்த்தர் நமக்காக ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது இடம் உண்டாக்குகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒரு ரெகோபோத்தை நான் வச்சிருக்கிறேன். எத்தனை 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 மனிதர்கள், எத்தனை சூழ்நிலைகள், சூழ்ச்சிகள் உன்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைக்கலாம். காரணம் பொறாமைதான். உங்க ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எத்தனையோ மனிதர்கள் பொறாமை கொண்டு உங்களுடைய காரியங்களை முடிக்க வைக்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாட போறோம். எனக்கு முன்னாடி திறந்த வாசலை வச்சிருக்கீங்க, அதற்காக நன்றி சொல்லுங்க. எனக்கு முன்னாடி ஒரு திறந்த ப்ரொஃபட்டிக்கலா பாடுங்க. அதுக்கு தான் நிக்க வச்சு சந்தோஷமா பாட போறோம். ஹல்லேலூயா. நீங்க இந்த உலகத்துல சினிமா தியேட்டர்ல போய் 2 மணி நேரம் பார்த்தாலும் கடைசியில பெரிய ஒரு பாரத்தை தான் சுமந்து வருவீங்க. நாடகம் பார்த்தாலும் அரை மணி நேரம் பார்த்தாலும் ஒரு நாளுக்குள்ள பெரிய பாரம் தான் வரும். ஆனா தேவ சமூகம் என்பது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களும் அனைத்து சந்தோஷங்களும் பரலோகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு தருகிறார். சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ உழும்போது அப்படி அழுதுகிட்டலாம் போல. எப்படி போனாங்க? எக்காலத்தை ஊதும் போது ஆர்ப்பரிச்சு உள்ள போனாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆர்ப்பரிச்சு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற அந்த இடத்தை நம்ம பெற போறோம். கர்த்தர் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பொசஸ் பண்ண போறோம். அல்லேலூயா. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சிங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க. சின்னவன் நினைச்சு கூட பார்க்காத, நல்லா ரசிச்சு பாருங்க. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சிங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க. ஓஹோ
சின்னவன் என்ன நினைச்சு கூட ஓஹோ நன்றி 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 தேவா நன்றி நன்றி ஓ நன்றி 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 தேவா உங்க கிருபையில மகிழுகிறோம் ஓ நன்றி நன்றி நல்ல சந்தோஷமா நன்றி நன்றி இயேசு ஓ நன்றி 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 உங்க கிரியைகளில் நம்ம சபைக்கு சொல்றேன் வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால இருப்பு தாளும் முறிஞ்சது உங்க வல்லமையா சூழ்நிலைகள் மாறியது இழந்ததெல்லாம் சொல்லுங்க வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால இருப்பு தாளும் முறிஞ்சது உங்க வல்லமையால சூழ்நிலைகள் மாறியது இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது ஓஹோ நன்றி 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 தேவா ஓ நன்றி நன்றி நல்ல சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க நன்றி 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 தேவா உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா ஓஹோ நன்றி நன்றி சொல்லும் போதே விடுதலை நன்றி நன்றி ராஜா ஓஹோ நன்றி 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 தேவா உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.